விடியற்கால ஒளியில் கிஷ்கிந்தா தெய்வீக அமைதியில் மூழ்கியது. விதியின் அசைவு அங்கே பிறந்தது. வாலி தன் வரத்தை பெருமையாய் பேசியபோது காடே சிலிர்த்து நின்றது. அண்ணனின் சீற்ற அலைகளிலிருந்து தப்பிக்க சுக்ரீவன் பயத்தில் கூச்சலிட்டான். வானரரசர் சுக்ரீவன் தெய்வ அவதாரமான ராமரின் திருவடியில் கண்ணீரோடு துயரைச் சொன்னான். ராமரின் கருணை பார்வை சுக்ரீவனின் இதயத்தில் தெய்வ நம்பிக்கையை எழுப்பியது. தெய்வ வரம் பெற்ற வாலி அரக்கனை பாறை போல பிடித்து நொடித்து போட்டான். வாலியின் அசாதாரண வலிமையை கண்ட ராமன் தர்மம் பற்றி மனதுக்குள் யோசித்தார். இன்று போர் உனக்கு ஆபத்து என்று தாரையின் உள்ளுணர்வு நடுங்கிக் கொண்டு சொன்னது. விதி எச்சரித்தும் தாரை கெஞ்சியும் கேட்டும் வாலி தன் பெருமையோடு முன்னேறினான். அந்த ஒரு நொடியில் தர்மம் என்னவென்று ராமன் உள்ளத்தில் தெளிவாகிவிட்டது. அவர் வில்லை குறிவைத்தார். தெய்வீக வீரன் மாதிரி வாலி போர்க்களத்துக்குள் நுழைந்தான். வாலியின் வலிமையை நிலைத்த சுக்ரீவன் ராமர் பக்கத்தில் பாதுகாப்பும் நிம்மதியும் தேடினான். லக்ஷ்மணன் போர் முறையைச் சொன்னான். சுக்ரீவனை தர்மத்தின் பாதையில் நிறுத்தினான். சவால் முழக்கம் காடு முழுவதும் எதிரொலித்தது. வாலியை போருக்கு இழுத்துச் சென்றது. சுக்ரீவனின் சவால் வாலியின் கோபத்தை கொழுந்துவிட்டெறியச் செய்தது. பூமி நடுங்கியது. பிரகாசமான வெளிச்சத்தோடு களத்தில் குதித்த வாலி அவன் வருகை காடு முழுவதும் நடுங்க வைத்தது. முதல் மோதலில் பூமியே அதிர்ந்தது. வாலியின் வல்லமை சுக்ரீவனை தள்ளியது. வாலியின் ஒற்றையடி சுக்ரீவனின் வலிமையை நொறுக்கியது. காயங்களுடன் மனம் நொறுங்கி சுக்ரீவன் குலைந்த நிலையில் பின்னோக்கி ஓடினான். நீங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி இருந்ததால் அம்பு எடுக்க முடியவில்லை என ராமர் காரணம் சொன்னார். சுக்ரீவனை அடையாளம் காட்ட ராமர் தெய்வ மலரில் அவனை அலங்கரித்தார். தெய்வ நம்பிக்கையின் ஒளியில் சுக்ரீவன் வீரமாய் மீண்டும் களத்திற்கு திரும்பினான். சுக்ரீவன் மீண்டும் சவால் விடவே வாலியின் கோபம் கொழுந்துவிட்டு எரிந்தது. 2ஆம் மோதல். வானரர்களின் கோபமும் வீரமும் வானம் வரை பறந்தது. வாலியின் கொடூர வலிமைக்கு முன் சுக்ரீவன் மீண்டும் தள்ளாடினான். இறுதி சக்தியை பயன்படுத்தி வாலியின் பிடியிலிருந்து சுக்ரீவன் தப்பினான். உயிரை காப்பாற்றிக் கொள்ள சுக்ரீவன் ராமர் பக்கம் ஓடினான். வாலியின் ஆத்திரத்தைக் கண்ட ராமர் இதுதான் நியாயம் என்று மனதுக்குள் உறுதி செய்து கொண்டார். சுக்ரீவனை துரத்தி வரும் வாலியின் கோபம் இடிமுழக்கம் போல காடு முழுவதும் ஒலித்தது. தர்மத்தின் முடிவு நெருங்கியது. ராமர் அம்பை குறிவைத்து நேராக நின்றார். காயமுற்று சோர்ந்த சுக்ரீவன் ராமர் காப்பில் வந்து சரிந்தான். சுக்ரீவனை அடையும் முன்பே தீ போல எரிந்து கொண்ட வாலி போர்க்களத்துக்குள் வந்தான். தர்மம் முடிவு செய்த அந்த நொடியிலேயே ராமர் வில்லின் நாணை இழுத்தார். திடீரென ஏதோ தெய்வ ஒளி நெருங்குவதை உணர்ந்து வாலி மௌனமானான். யார் தன்னை பார்க்கிறார்கள் என்ற சந்தேகத்தில் வாலியின் பார்வை காடு முழுவதும் சுற்றி சுழன்றது. யாரங்கே என வாலி முழங்க காடு முழுவதும் ஒலித்தது. தர்மத்தை நிறைவேற்றும் அம்பை ராமன் தன் கையில் உறுதியாக பிடித்திருந்தார். லட்சுமணன் கூர்மையாய் கண்காணித்தான். ராமரின் தெய்வ ஒளியில் வாலியின் பார்வை மங்கியது. அவர் எங்கிருக்கிறார் என்றே கண்டுபிடிக்க முடியவில்லை. நியாயத்தை நிலைநாட்டும் தெய்வீக நொடி. ராமர் அம்பை முழு வலிமையோடு பின்னிழுத்தார். வானம் பிளக்கும் வேகத்தில் வாலி சுக்ரீவனை நோக்கி பாய்ந்தான். உடல் தளர்ந்து மனம் நொறுங்கி சுக்ரீவன் மீண்டும் ராமரை நோக்கி பார்த்தான். வாலியின் கைகள் சுக்ரீவனின் உயிரை பறிக்கும் தாக்குதலை தொடங்கின. நியாயத்தின் தீர்ப்பு புறப்பட்டது. ராமரின் தெய்வீக அம்பு பாய்ந்தது. அந்த புனித அம்பின் சக்தி வாலியின் இதயத்தை தொட்டு நின்றது. ஒரு வீரனின் பயணம் அங்கேயே முடிந்தது. அம்பின் ஒளி வாலியின் உடலில் கரைந்ததும் அவன் தலை தரையில் சாய்ந்தது. முழு காடும் மரியாதையோடு அமைதியாய் நின்றது. வாலி விழுந்த நொடியில் உலகமே நிசப்தமானது. தர்மம் நிறைவேற்றிய ராமன் கருணையுடன் வாலியின் பக்கம் நடந்தார். எனக்கு நீதி இல்லையோ என வாலியின் கண்கள் ராமரை நோக்கி விடை கேட்டன. தீமை வலுப்பட்டால் உலகம் சீர்குலையும். அதைத் தவிர்ப்பதே நேர்மையின் கடமை.
என ராமர் விளக்கினார். தன் தவறை உணர்ந்த வாலி வீரனின் மரியாதையுடன் இறுதி நிமிடத்தை ஏற்றுக்கொண்டான். என் அங்கதனை வழிநடத்து என வாலி வேண்டினான். ராமரின் கரங்கள் தொட்டபோது வாலியின் மனம் நிம்மதியானது. வாலி விழுந்ததை பார்த்ததும் தாரையின் மனம் உடைந்து போனது. அவள் அழுது கொண்டே துடித்தாள். என் குறைகளால் உனக்கு தொல்லை தந்தேன், மன்னி என வாலி சொல்ல தாரையின் நெஞ்சு பிளந்தது. அங்கதன் கண்ணீரில் கரைந்தான். வீரத்தை காப்பாற்று, நியாயத்தின் பாதையில் நட என வாலி அங்கதனை ஆசிர்வதித்தான். குற்ற உணர்வால் சுக்ரீவன் பேச முடியாமல் வாலியின் முன் நின்றான். நீ அநீதியின் பாதையில் சென்றாய், ஆனால் இனி திருத்தமாக வாழ வேண்டும் என வாலி கடைசியாக அறிவுரை சொன்னான். வாலியின் உயிர் மேலுலகம் சென்றது. வீரனின் பயணம் நிறைவடைந்தது. வாலி வீழ்ந்த நொடியில் காடே துக்கத்தில் மூழ்கி அமைதியாக நின்றது. தாரையின் அழுகை காடெங்கும் எதிரொலித்தது. துயரத்தில் நின்ற அங்கதன் தந்தையின் வழியை பாதுகாப்பேன் என்று மனதில் உறுதி கொண்டான். வாலி இறப்புக்குத்தான் காரணமென்று எண்ணி சுக்ரீவன் அங்கதனின் கண்களை பார்க்கவே முடியவில்லை. நீதியை நிலைநாட்ட உங்கள் வீர உள்ளம் தேவை என ராமர் தாரைக்கும் அங்கதனுக்கும் ஆறுதலாக சொன்னார். வாலியின் பொன்னிற மேனியைத் தொட சுக்ரீவனின் கண்களில் வருத்தம் பொங்கியது. தர்மமும் தந்தை நினைவும் இடையே தள்ளாடிய அங்கதன் நெஞ்சம் கனத்தது. கிஷ்கிந்தைக்கு நீதியை நிலைநிறுத்துவதே உங்கள் கடமை என ராமர் அறிவுறுத்தினார். தெய்வ மரியாதையுடன் வாலியின் உடல் அணிவகுக்கப்பட்டது. காடு முழுவதும் புனிதம் பரவியது. வாலி அரசனை மரியாதை செய்ய காடெங்கும் வந்த வானரர்கள் அமைதியில் நின்றனர். ராஜா முடியை கண்ணீர் துளியுடன் தாரை வாலியின் திருமுகத்தின் பக்கத்தில் வைத்தாள். தந்தையின் தடி ஆயுதத்தை தூக்கிய அங்கதன் தனது புதிய பொறுப்பை உணர்ந்தான். கடைசி மன்னிப்பை சொல்ல சுக்ரீவன் வாலியின் முன் நின்றான். ராமரின் தெய்வீக தொடுகையால் வாலியின் இறுதிச் சடங்கு புனிதமாக மாறியது. புனித மரத்துண்டுகளால் வாலியின் தகனம் செய்யும் இடம் அமைக்கப்பட்டது. தாரை கண்ணீரோடு வாலியின் பொன் ரோமத்தில் புனித மலர்களை சிதறினாள். தந்தை கூறிய மரியாதையாக முதல் தீப்பந்தத்தை அங்கதன் ஏந்தினான். பழியை துடைக்க சுக்ரீவன் அமைதியில் இறுதி பிரார்த்தனையை சொன்னான். இறுதி ஆசிர்வாதம் அளித்து வாலியின் ஆன்மா உயர வழி ராமர் திறந்தார். புனித தீ உயர்ந்து எரிய வாலியின் வீர ஆன்மா வானத்தை நோக்கி எழுந்தது. தந்தையின் வீர மரியாதைக்காக வாலியின் தடியை உயர்த்தி அங்கதன் இறுதி வணக்கமிட்டான். வாலியின் இழப்பு சுக்ரீவனின் உள்ளத்தை திருத்தும் பொறுப்பாக மாறியது. தர்மம் நிறைவேறியது என்ற அமைதியோடு ராமர் வாலியின் இறுதிச் சடங்கை கண்ணீருடன் கண்டார். வீரரின் ஆன்மா பொற்கதிராய் வானத்தை நோக்கி எழுந்தது. துயரத்தில் தாரை நிலம் தொட்டாள். மற்ற வானர ராணியர் அவளை உயர்த்தினர். அங்கதன் தந்தையின் கோலை உயர்த்தி ராமரிடம் தன் விசுவாசத்தை உறுதியாக முழங்கினான். வாலியின் இழப்பை மனத்தில் வைத்து நீதியுடன் ஆட்சி செய்வேன் என சுக்ரீவன் ராமரிடம் உறுதியெடுத்தான். வீரர்களின் மனம் வாலியின் நினைவில் கனிந்தது. காடே துக்கத்தில் மூழ்கியது. தாரையின் உள்ளத்தில் வலி இருந்தும் அவள் பொறுப்பு ஏற்க துணிந்தாள். சுக்ரீவன் தன் குறைகளை ஒப்புக்கொண்டு நீதியுடன் ஆட்சி செய்வேன் என உறுதி சொன்னான். அங்கதன் தந்தையின் வீரத்தை மனத்தில் கொண்டு ராமரை நோக்கி வந்தான். அங்கதனின் வீர வாழ்க்கையை ஆசீர்வதித்து ராமர் அவன் தலையில் கரம் வைத்தார். புதிய ஞாயிறு உதயமானது கிஷ்கிந்தையின் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் என்கிற நம்பிக்கையை தந்தது. ராமரின் கரங்களால் சுக்ரீவன் கிஷ்கிந்தையின் அரசனாக முடிசூடப்பட்டான். வானரப்படை முழுவதும் மகிழ்ச்சியில் முழங்க ஒன்றுபட்ட சக்தி எழுந்தது. வானரப்படை முழுவதும் மகிழ்ச்சியில் முழங்க ஒன்றுபட்ட சக்தி எழுந்தது. ராமர் அடுத்த தர்ம பயணத்தை தொடங்கினார்.